Greetings to all. இன்னைக்கு நம்ம term 1 7th standardல measurement exercise number 2.1 இது பேஜ் நம்பர் 9ல இருக்கு. நம்ம வந்து parallelogram பார்த்துட்டு இருக்கோம். parallelogramோட perimeter and area கண்டுபிடிக்கிற problems பார்த்துட்டு இருக்கோம். Suresh won a parallelogram shaped trophy in a state level chess tournament. He knows that the area of the trophy is 735. So first information என்ன கொடுத்திருக்காங்க, area of the trophy வந்து 735. trophy என்ன shape, parallelogram. அப்ப area of parallelogram தானே கொடுத்திருக்காங்க. So area என்ன கொடுத்திருக்காங்க, 735 and its base is 12 centimeter. Sorry, 12 meter. நான் சென்டிமீட்டர்னு எழுதிட்டேன். இங்கே ஸ்கொயர் சென்டிமீட்டர் வரணும், நான் வந்து அது ஸ்கொயர் மீட்டர் எழுதியிருக்கேன். ஓகே, பேஸ் வந்து சென்டிமீட்டரில் தான் இருக்குது, இது வந்து ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஆல்ரைட்டா, இப்போ வந்து இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து செகண்ட் சப்டிவிஷனில் போட்டிருந்தோம்ல, ஏரியா கொடுத்துட்டு பேஸ் என்னன்னு கேட்டால் எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா நான் ஃபார்முலா எழுதிடலாம், எல் இன்டு பி. ஸோ ஏரியா வந்து 735, நம்ம எல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். எல் ஹைட்டு எல்லாம் ஒன்று தான். ஸோ 12. ஸோ நம்ம எல் தானே கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த 12 க்ராஸ் பண்ணிடுவோம்ல, க்ராஸ் பண்ணால் என்ன ஆகும், டிவைடட் பை 12ன்னு வரும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் அட்டாச் ஆகிருக்குல்ல, அதை நம்ம க்ராஸ் பண்ணி கொண்டு வரும்போது டிவிஷனில் வந்து அட்டாச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை டிவைட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இது 5ன்னு முடியுது, இது வந்து 12ன்னு இருக்குது. சாரி 21, 12ன்னு எழுதிட்டேன், 21. ஓகே ரைட், 21. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை 3 டேபிளில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை 7 டேபிளில் கூட பண்ணலாம். 7 டேபிளில் வந்துடும், 35 7 டேபிளில் வரும். ஸோ 7 டேபிளில் ட்ரை பண்ணால் இது 3 டைம்ஸ், இது 1 டைம், 0 and 5. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம வந்து 3 டேபிளில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 டேபிளில் ட்ரை பண்ணோன்னா 1 டைம்ஸ், இது வந்து 10 வராது, 3 டைம்ஸ் 9 கிடைக்கும், பேலன்ஸ் 1. அந்த 1ஓட அந்த 5 சேரும்போது 15. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 35 கிடைக்கும் உங்களுக்கு. எல் இஸ் ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 35 சென்டிமீட்டர். இந்த டிவிஷன் உங்களுக்கு இந்த மாதிரி கேன்சல் பண்ண முடியலன்னா நீங்கள் நார்மல் டிவிஷன் கூட பண்ணிக்கலாம். 21ஆல் இப்போ நான் டிவைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்கும், 120. ஓகே, அந்த மாதிரி கால்குலேஷன் வராது. ஸோ 105 வந்து 3 டேபிளில் எத்தனை டைம்ஸ் கேன்சல் ஆகும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நார்மல் டிவிஷன் பண்ணிக்கோங்க. 3 டைம்ஸ் 9, ரிமைண்டர் 1, 5 ட்ராப் பண்ணிங்கன்னா 15, 5 டைம்ஸ் 15. ஸோ அதனால தான் நான் லாஸ்ட்டாக 35ன்னு எழுதியிருந்தேன். ஓகே, இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சு